வணக்க மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் ரொம்ப 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 ஆக்சுவலா என்ன சொல்ல வேண்டியது, ரொம்ப கோவமா தான் பேசுறதா இருந்துச்சு. ஆக்சுவலா ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா ப்ரோ நீ டிஸ்டர்ப் ஆகிற அளவுக்கு என்ன ப்ரோ பார்த்த அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், டெய்லி நியூஸ் டெய்லி விஷயங்களை கவனிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்னு. சிம்பிளான விஷயம், டிவிக தலைவர் கரூர் மேட்டர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த 41 பேருக்கு 20 lakhs கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அதை பத்தி தான் நீ பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான முக்கிய கோரம்ஸ் என்ன அப்படின்னா, தீபாவளி கொண்டாட வேண்டாமா? யாருக்கு? அவங்களுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட டிவிக ஃபாலோவர்ஸுக்கு தீபாவளி கொண்டாட வேணாமா? ஆனால் ஓகே, ஒரு துக்க நிகழ்வும் முடிஞ்சு போச்சு. அப்போ நீங்களே 3 நாள் கழிச்சு தான் நீங்க அந்த நெஞ்சு உடைஞ்சு அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு தான் வந்து பேசுனீங்க. உங்க நிர்வாகிகள்லாம் 15 நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. தலைமறைவானவங்க அப்பதான் வெளியே வராங்க. நீங்க தீபாவளி அன்னைக்கு கொண்டாடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஆனா இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டைமிங்ல ஆயுத பூஜைன்னு நடந்துச்சு. அப்போ உங்களுடைய வாகனத்துல யாரு வாழைமரம் கட்டி கொண்டாடினது? இதுக்கும் விஜய்க்கு சம்மந்தமே இல்லை. அப்படியே விஜய் பயணிக்கக்கூடிய சொகுசு காருக்கு யாரு காசு கொடுக்கறது? அந்த பூஜை போட்டோம்னா காசு கொடுக்குறான். அந்த பூஜை போட்டவனுக்கே காசு கொடுக்கறது விஜய் வீட்டுல இருந்தானே போகும். விஜய் இல்லாம அப்ப வேற யாரு ஏக்குறா? ஆதவ அர்ஜுனா ஏக்குறாரா? சரி, சிம்பிளான மேட்ரு. இவர் ஆயுத பூஜை கொண்டாடுறது ஓகே, எல்லாருமே கொண்டாடலாம். எல்லாமே இந்த தொழிலுக்காக பண்றாங்கன்னு ஓகே. அந்த பிரச்சாரம் வாங்கணும்னா இப்போதைக்கு ஒரு தொழில் வாங்கணும். ஸோ அதுல கொண்டாடி இருக்காங்க, எந்த தப்பும் கிடையாது. நான் கொண்டாடினதை பத்தி தப்பு சொல்லலை. இப்போ தீபாவளியில துக்கம் அனுசரிக்கன்னு சொல்லிட்டு அனுதாபம் ஏன் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தரதா? நீங்க என்னத்தை பேசிட்டு திருடிங்க இல்லை? யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இடத்தையே வந்து பேசிட்டு போறாங்கன்ற மாதிரி செய்யற விஷயத்தை பாருங்களேன். ஆயுத பூஜை கொண்டாடுவாங்கன்னா கேட்டா அவருக்கு விஜய்க்கே தெரியாம நடந்துருச்சான். அப்போ விஜய்க்கே தெரியாம தான் கட்சி நடந்துட்டு இருக்கா? அப்புறம் எதுக்கு அவர் கட்சி அரசியல் இருக்கணும்? தான் சொந்த கட்சியில சொந்த வாகனம், அந்த பிரச்சார வாகனத்துல எவன் ஆயுத பூஜை கொண்டாடினா யாரு சொல்லி இது நடந்துச்சுன்னு கூட தெரியலன்னா நாட்டில் நடக்கிற பிரச்சனையை வந்து அப்படியே நல்லா கிழிச்சு தள்ளிடுவாரு. ஸோ சிம்பிளான விஷயத்திலே இவங்க டம்மி பீஸ்ன்னு தெரியுது. இங்க வந்துட்டு தீபாவளி அனுசரிக்க வேணும். கிறிஸ்துமஸ் வருதுப்பா, நியூ இயர் வரப்போகுது, அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். ரமணான்லாம் கொண்டாட சொன்னீங்க, ரமணான் கொண்டாட சொல்றீங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாட சொல்றீங்க. இவர் மட்டும் தான் அப்படி சொல்றான்னு பார்த்தா அது நம்ம உதயநிதி இருக்காப்புல சின்னவர், அவர் அது அப்படிதான். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் 100 முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். சிலருக்கு என்ன வாழ்த்துவதுன்னே தெரியல. தீபாவளி திருநாள் சொல்லாமா வேணாமா, சொன்னா ஏதாவது கோச்சுப்பாங்க அப்படின்னு சில பேர் வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. நான் சொல்றேன், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு சொன்னா கிறிஸ்மஸ் ரமலான் இதெல்லாம் கொண்டாட சொன்னா யாருக்காவது எரியுதுன்னா அப்ப நான் ஒவ்வொரு வருடமும் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா தீபாவளிக்கு மட்டும் யாரோ ஒருத்தவங்க விஷ் பண்ண வந்தாங்கன்னா அது விஷ் பண்ண வரதுக்கு தயங்கி விஷ் பண்ணாங்களாம். தமிழ்நாட்டில் வாழ்றீங்க, தமிழனுக்காக வாழ்றீங்க. மோஸ்ட்லி எல்லா மக்களும், இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் தீபாவளி கொண்டாடுறாங்க. அதுக்குள்ள இருக்க கான்ஸ்பிரசி, அதுக்குள்ள இருக்க ரகசியம், அரசியல் எல்லாம் அப்புறம். பொதுவா எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறாங்க. அப்போ நீங்க ரமலான் கொண்டாடுறதுக்கு விஷ் பண்றீங்க. கிறிஸ்து பிறந்தாரு நீங்க இப்ப பாத்தீங்களா? நீங்க என்ன பிரசவம் பாத்தீங்களா? ஆனா கிறிஸ்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த இடத்துல கொண்டாடுறீங்க. ஸோ இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கும் போது இதே மாதிரி தானே புராணங்கள்ல நீங்க தீபாவளின்னு ஒன்று கொண்டாடுறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போற மாதிரி இதுக்கும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் என்ன ஹிந்துக்களுக்கு மட்டும் மூட நம்பிக்கையா ரமலான் கிறிஸ்துமஸ் மட்டும் நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு சொன்னதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் முட்டாளாவும் மடையனாவும் இருக்க வரைக்கும் இது எல்லாமே நடக்கும். சிம்பிளான விஷயத்த நான் சொல்லவா? இப்போ நான் போட போற வீடியோ கிளிப்ஸ் நீங்க பார்த்துட்டு வாங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரியாக்ட் பண்ண வரல. ஏன்னா நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா கடுப்பாயிரும், ஏதாவது பேசி விட்டுருவேன். ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் முதல்ல பார்த்து முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் பிள்ளைங்க பேர் பழனிமா கோயிலா, 2 பேரும் விஜய் சார் கட்சிக்கு போய் அந்த இடத்துல என் பிள்ளைங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த நிவாரண தொகை உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இப்போ இது வந்திருக்குது, 20 லட்சம் வந்திருக்கு. இப்ப யாரோட அக்கௌண்ட்டுக்கு? என்னோட அக்கௌண்ட். இதை பத்தி என்ன கருத்து சொல்றீங்க நீங்க? இதுல நான் கருத்து சொல்றதுக்கு அவரு போட்டு விட்டுருக்கிறாரு. எவ்வளவுதான் இது பண்ணாலும் இதுக்கு என் குழந்தைங்களுக்கு ஈடு ஆகாது. அவரு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவரு போட்டு விட்டுருக்காரு. தமிழக வெற்றி காலத்துல விஜய்க்கு என்ன சொல்ல போறீங்க? அவருக்கு நான் என்ன சொல்ல வரதுன்னா, நம்பிக்கையோட இருங்க, அதாவது நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நாங்க சொல்ல வரோம். நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்ல, என் பையன் போனாலும் போயிட்டு போறியா. விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய் தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய் தானே என் பையன் செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதும். அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு. ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோவமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோவமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்போனாலும் சார், எப்போனாலும் சார்,
அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் இல்லைங்க சார், விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். Because money is always ultimate. இதை பார்க்குறப்ப தற்குறி, லூஸு, மென்டலு, இந்த மக்கு பயில்களை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படிலாம் பேச தோணும். பேசினேன். சிம்பிளான விஷயம், அறியாமை. நம்மளை சுற்றி என்ன நடக்குன்றது புரிதல் இல்லை. ஒருத்தர்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லி அவர் ஐடென்டி பண்ணுறாரு. நாங்கள் இந்த மாதிரி மக்களாக இருக்கனால தான் எங்களை அவங்களுக்கு கண்டுக்கலையோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. காசு வாங்குறதுக்கு முன்னாடி காசு கொடுத்த பிறகு வெறிகுண்டு எங்கேயும் நாங்கள் வேலை செய்வோம். என் தம்பி இறந்துட்டாங்க, நான் அதனால் நானும் இப்போ அவருக்காக வேலை பார்ப்பேன்றாரு. தம்பி இறந்துட்டாரு, 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இதே கட்சிக்காக வெறிகுண்டு எங்கேயா வேலை பார்ப்பான். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாதுங்க சார். எனக்கு புரியல, இது என்ன மாதிரி ஐடியாலஜின்னு எனக்கு புரியல. ஒருத்தன் ஆட்சிக்கே வரல, ஒருத்தர் சினிமா நடிகை படம் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு சொகுசா கார்ல போயிட்டு வந்தவனுக்கு அவன் இப்போ அவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. விஜய்க்கோ, விஜய் ஃபேமிலிக்கோ, ஆதவர்ஜுனுக்கோ, புஷி ஆனந்துக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்றதுக்காக, விசாரிக்க கூட்டி போயிடுவாங்களோன்றதுக்காக புஷி ஆனந்த் தலைமறைவானவர் தான் வரலாறு, இப்போ எழுதப்பட்ட வரலாறு, கேவலமான வரலாறு. இது இப்படிப்பட்ட தலைமைகளுக்கு உயிர் பலி கொடுக்கறதுக்கு நானும் தயார். என் தம்பி இறந்துட்டா இப்போ நானும் வரேன். எங்க வீட்டில் 2 குழந்தை இறந்துருச்சு, 20 லட்சம் கொடுத்துருக்காரு. போற போக்கில் ஈடு ஆகாது, இருந்தாலும் விஜய் அவர்கள் தான் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனை பேரை கொள்றதுக்கு எனக்கு புரியல. சிம்பிளான விஷயத்த இந்த வீடியோஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வெறும் காசு, கள்ளக்குறிச்சி செத்தாலும் காசு. இப்போ இடி மின்னல் விழுந்து ஒருத்தவங்க இறந்துருந்தாங்க, நான் பார்த்தேன். விவசாயம், உழைக்கிறவங்க, இவங்கள மாதிரி தற்கொலை கிடையாது, உழைக்கிறவங்க மின்னல் தாக்கி இறந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள காசு கொடுத்துருக்கணும். உழைக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்ல. வேலையை விட்டுவிட்டு இந்த தற்கொலை பையில பார்க்கறதுக்கு போய் செத்து போனவங்களுக்கு காசு, பிள்ளை விட்டிய வம்புக்குன்னு தூக்கிட்டு போன இந்த தற்கொலைகளுக்கு காசு. அவன் ஆட்சிக்கு வரணும், அவன் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கோயில் கட்டி கொண்டாடுவாங்க போல. நல்லா யோசிச்சிருக்கேன், என்னடா இப்படி இருக்கு இந்த சமூக மக்களுக்காக நம்ம பேசுறோம்டா, அப்படிலாம் பண்றாங்கன்னு யோசிச்சேன். இந்த மாதிரி டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், வேர்ல்டு கவர்மெண்ட், ரகசியம் கும்பல், கார்பரேட், இவங்களை ஏறி மிதிக்கிறது சரி. என் வாயில சொல்றதுக்கு எனக்கே சங்கடமா இருக்கு, ஆனா இவங்க செய்யறதெல்லாம் சரி. இப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கக்கூட மக்களை அவன் என்ன வேணா பண்ணுவான். சீரியஸ்லி அவனோட வேலை என்ன? நான் கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அவன் அதான் பண்றான். நம்மளோட வேலை என்ன? எல்லாம் அவேர்னஸ் ஆகி இந்த சுழற்சியிலிருந்து வெளியே வாங்கடா, இது ஒரு அறியாமையிலேருந்து வெளியே வாங்கடான்னு சொல்றோம். ஆனா நம்மளை ஒரு பையன் சீண்டலை. அப்போ அதற்கான விளைவு, பின்விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல, நியூட்டன் 3rd லா தெரியும்ல, ஒரு விதிக்கு எதிர் விதி, ஒரு வினைக்கு எதிர்வினை, கர்மா விஸ் பூமராங். நீ என்ன விதைக்கிறியோ, என்ன மாதிரி செயல்படுறியோ, அதுக்கான எதிர்வினையை சந்திச்சே தருவ. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மக்கள் இப்படி இருக்கிறதுக்கான எதிர்வினையை கூடிய சீக்கிரத்தில் சந்திப்பீங்க. சீரியஸ்லி சந்திப்பீங்க. உங்க கூட இருக்கனால, உங்க சமுதாயத்துக்குள்ள நாங்கள் இருக்கனால, இந்த மக்களுக்குள்ள இருக்கனால இதெல்லாம் சேர்த்து நாங்களும் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. சீரியஸ்லி கேட்குறேன், உண்மையிலேயே உங்களுக்கு புரியலையா? இல்லை நீங்க இந்த 20 லட்ச ரூபா அவ்வளோ பெரிய அமௌண்டாடா? ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சா நம்மளை சம்பாதிக்க முடியும் 20 லட்ச ரூபா. ஆனா ஒருத்தர் உயிர் போயிருச்சு, அந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியுமா? என்ன எனக்கு புரியல. விஜயோட மகனுக்கோ, விஜயோட ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நேஷனல் நியூஸ். அவனுங்களுக்கு மாபெரும் இழப்பு. அப்போ பணம் இருக்கவனுக்கு இழப்பு வேற மாதிரி இருக்கு, பணம் இல்லாதவனுக்கு 20 லட்சத்துல முடியுது. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, ஒண்ணு நல்லா புரிஞ்சிருச்சு. இந்த மத்தியில பேசிக்கிட்டு இருக்க நாங்களாம் இந்த 2012 படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுல உலகம் அழிய போகுது, பெரிய வால்கனோ வெடிக்க போகுது, எரிமலை வெடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிட்டு இருப்பான். ஆனா லூசுக்கா பைத்தியக்கார மாதிரி சொல்லுவாங்க. கடைசி ஹீரோவே அந்த மேப்பை வாங்கிட்டு போய் அவன்கிட்ட தான் தப்பிப்பான். அவன் எல்லாருமே லூசுன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அவன் தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாத்துறதுக்காக அப்ப இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். அந்த கேரக்டர் தான் நாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் லூஸ் மட்டும் கத்திக்கி இருப்போம். நீங்க வாட்டுக்கு ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், எவனுக்காக சாகுறோம் எதுவுமே தெரியாம சாகுறீங்களா? உங்களை அவங்க ஏறி மிதிக்கிறது தப்பே இல்லை. சீரியஸே தப்பு இல்லை. புத்தி உள்ள பிள்ளை பொழைக்கும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ பத்தி நான் இன்னமும் கொஞ்சம் பேச போறேன்னா வாயில தான் வந்துருமோன்னு பயமா வேற இருக்கு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதோட பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சைக்காரமும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலில் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும், நம்மளே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப் ஆட் ஆகுங்க. சூப்பர் தேங்க், சூப்பர் சேட்லாம் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நீ மயக்கத்தில் இருக்க. ஒரு பக்கம் சாதி மயக்கம், அப்படி அப்புறம் மதம், அப்புறம் சாராயம், அப்புறம் திரை கவர்ச்சி, திரை மயக்கம். என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க. நீ சாக வேண்டிய ஆள் தான்.
ஆனா இது பரிதாபமா இருக்கு, அதான் பிரச்சனை இருக்கு.